அவருக்கு இருக்க கற்பனை வந்து யாருக்குமே கிடையாது. சினிமா உலகத்திலே யாருக்கும் கார்த்திக்கினுடைய இமேஜினேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நானும் அவரும் ஒன்றா தான் நடிப்ப ஆரம்பித்தோம். ஆனால் நான் அவரை பார்த்து இன்னும் பொறாமப்பட்டுட்டு இருக்கேன். போய் பெர்ஃபார்ம் பண்ணோம் வேர்ல்டு ஓவர், இன்னும் பிக் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட பண்ணால் பேன் பண்ணி பார்க்கவே இல்லை, அப்படியே ஆஃப் ஆயிருந்துச்சு. அதுக்காக தான் படம் டைரக்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமாக ஒரு நானே எகிர்த்து மாமன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. ரொம்ப நாளா இல்லை இல்லை அவர் பண்ணாரா நீங்கள் பண்ணீங்களா? அதை தான் சொல்ல வரேன். பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நல்லா பண்ணாங்க, அது ஓகே. பட்டு ஸ்டேஜில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப அந்த டைமிங்கு டயலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அது தவறாமல் டைமிங்கில் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஆன்சர் போடுச்சு. ஒரு ஒரு உளறல் கூட இல்லாமல், ஒரு திக்கல் இல்லாமல் இவ்வளோ தூரம் இந்த ஷார்ட் டைமில் நீ பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீ ஏன் ரெக்கார்டிங்கெல்லாம் வராமல் இவன் வந்து போயிட்டே இருந்தான். அது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஸ்டேஜில் நான் எத்தனை ட்ராமா வாசிச்சிருக்கேன். ஹார்மோனியப்பட்டி 1968 நிறையா ட்ராமா வாசிச்சிருக்கேன். அண்ணா ட்ராமா போடுறப்போ ட்ராமாவாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்கிறேன். அண்ணா வந்து ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நாடகம் போட்டாங்க. அண்ணன் பேர் பாவலர் வரதராஜன். அவருக்கு இருக்க கற்பனை வந்து யாருக்குமே கிடையாது. சினிமா உலகத்திலே யாருக்கும் கிடையாது. என்எஸ்கேக்கு மேலே அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் ஒரு ட்ராமா போடுறாரு. அங்கே ஊரில் இருக்கிறவங்களவே நடிக்க வைக்கிறாரு. நடிக்க வைக்கிறப்போ ஒரு நல்ல குடிகாரர் அவரை பிடிச்சிட்டாரு. அவரை போலீஸாக போடுறாரு. இன்னொரு குடிகாரரை அவரை வந்து எஸ்ஐயாக போடுறாரு, சப் இன்ஸ்பெக்டராக போடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும், ரெண்டு போலீஸ்காரங்களை வந்து ஒரு சைக்கிளில் போகிறவனை வந்து நிறுத்தி அவன்கிட்ட வந்து பைசா போடுங்கிறதுக்காக ரெண்டு போலீஸ்காரங்க பண்ணியிருக்காங்க. இந்த போலீஸ்கார ஆள் என்ன பண்ணுவார்னா, பகலில் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டால், என்ன சார் இப்படி குடிக்கிறீங்களான்னு கேட்டால், நீ மீன் பார்த்துருக்கியா? மீன் எப்போவாது தண்ணியை விட்டு வெளியே வருமா? நான் ஒரு மீன் தண்ணியை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சாதாரணமாக பேசுவார் கிராமத்தில். இந்த ட்ராமாவில் வந்து சைக்கிளில் வேகமாக வருவான். அவனை நிறுத்துவாங்க. இவன்கிட்ட எப்படிடா காசு வாங்குறதுன்னு போட்டு சைக்கிளை போட்டு பிரேக் போட்டு பார்ப்பாங்க. ஏன் பிரேக்கு சடனாக பிடிக்குது, கரெக்டாக பிடிக்குது, ஏன்டா பிரேக் சடன், என்ன சார் பிரேக் பிடிக்கலைன்னா கேட்பாங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்களே அப்படிமா. பிரேக்கு பிடிச்சி நீ வேகமாக போய் நீ டமால்னு விழுந்து எங்கேயாவது மண்டையை உடச்சிட்டேன்னா யார் கொடுப்பா? குர்ரா அப்படிமா. குர்ராவா என்னது அப்படின்னு கேட்டால் ஏதோ பணம் கேட்குறான். இவன் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த எஸ்ஐ வந்துடுவார். எஸ்ஐ வந்து பயங்கர, அவர் எப்போவுமே வந்து குடிச்சிக்கிட்டு போலீஸ்காரங்களை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாக பண்ணிக்கிறவார். இவர் எஸ்ஐ ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்கிறத மறந்துட்டார். உள்ள ஸ்டேஜில் என்ட்ரு ஆகுறாரு. போலீஸ்காரங்களை பார்த்தோன்னா சார் சல்யூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி காமெடிகள்லாம் நிறையா பாரதி ராஜா நாடகத்துலேயும் சரி, இந்த பழைய நாடகங்கள்லாம் உள்ள விஷயங்கள் இது. இங்கே வந்து என்ன காமெடினா, இந்த இதே மோதிரம் தானா, அதே மோதிரம் ஒன்றா, இவர் இன்னொருத்தர் சொல்லணும் அதே மோதிரம் தானா, இவர் இதே மோதிரம் தானா, அதே மோதிரம் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் பண்ணலாம். ஒரு ஐடியா சொன்னேன். அப்புறம் ஒரு எங்கே 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 4 பேர் இருக்காங்களே ஸ்டேஜில், எக்கோ தான். நாசருக்கு கேட்கணுமா? நாசர் எகிப்திய மன்னரவே நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கு. நீடூழி வாழ்க. இந்த நாடகத்தில் அவர் ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட் பிராட்வே ஷோ மாதிரி பண்ணிவிடு ஏதாவது. இல்லை நெக்ஸ்ட் பேசியாச்சு, அப்பாவோட பேசியாச்சு. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து மியூசிக் மாஸ்டர். அப்பா தான் மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ இந்த கல்ச்சர் வந்து
பெங்களூரில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது. இந்த பிளேஸ் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாகுது, தியேட்டர்லாம் ஃபுல்லாகுது. நான் பார்த்துருக்கேன், நிறைய பிளேஸ் வந்து பார்த்துருக்கேன். இப்போ இங்கே வந்து அந்த கல்ச்சர் வந்து இப்போ மறுபடியும் இங்கே தலை தூக்குது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான மாற்றம், வரவேற்கத்தக்க மாற்றம். இப்போ இது பாட்டோடு சேர்ந்து பொழுதுபோக்காகவும் இவனுக்கு இவ்வளவு கற்பனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். கார்த்திக்கினுடைய இமேஜினேஷன்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதில் வந்து இது ஒரு சிறு பொறி என்று தான் நான் சொல்வேன். இன்னும் எவ்வளவோ உங்களிடம் அவர் வேலை வாங்க போகிறார் அப்படி என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு கம்போசர் அண்ணனை வந்து நான் ஒரு அமேசிங் கம்போசராக தான் பார்த்துருக்கேன். அண்ட் ஃபார் ஹிம் டு டேக் திஸ் ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. ஐ திங்க் இது வந்து அவங்க நிறைய இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணும், வேர்ல்டு ஓவர் இன்னும் பிக் ப்ரொடக்ஷன் வேல்யூவோட பண்ணால் டெஃபினட்டாக இட் வில் பி ஒரு பெரிய பிளேயாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்கு, அப்படி இல்லைன்னா அவர் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். இது ஒரு ஐம் ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா நான் நிறைய நாடகங்களை நடிச்சிருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு அனுபவம், அப்புறம் சாரோட இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களோ அதை விட நாங்கள் வந்து பல மடங்கு என்ஜாய் பண்ணோம் இந்த நாடகத்தை. ரொம்ப குறுகிய கால தயாரிப்பு. we have given our best. and கார்த்திக் ராஜா, ஐ திங்க் நீங்கள் வந்து இதோட நிறுத்தக்கூடாது. வருஷத்துக்கு ஒன்றாவது நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கல், don't worry, we'll spend some more time and we'll do wonderful things. and I really appreciate a lot of film actors, particularly பிரசன்னா. டிவியில் நடிக்கிற அப்படிலாம் கிடையாது. நடிப்பு மேடையில் நடித்தாலும் ஒன்று தான், டிவியில் நடித்தாலும் ஒன்று தான், தெருமொழியில் நடித்தாலும் ஒன்று தான். ஐயா சொன்ன மாதிரி, அவர் அப்போ ஹார்மோனிய பெட்டி வச்ச மாதிரி நாங்கள்லாம் வந்து இதோ ஜெயக்குமார் கூட வந்து தெருமுனை நாடகங்களில் தான் நடித்தோம். நானும் அவரும் ஒன்றா தான் நடிப்ப ஆரம்பித்தோம். ஆனால் நான் அவரை பார்த்து இன்னும் பொறாமப்பட்டுட்டு இருக்கேன். உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மேடைகள்லாம் அவர் போய் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டீம். வி வில் கண்டினியூ டு டூ, வில் பிரிங் மோர் போதம் டு திஸ் பட்டணம் அண்ட் மேக் அ ஹேவக். தேங்க்யூ. சார் பற்றி ஒரே ஒரு வார்த்தை. எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போது கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி அடம் பிடிச்சி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரெக்கார்டிங் தேட்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாங்க. நாசர் சார் வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிஹர்சலுக்கு வர்றாருங்க டேடி ஸ்ட்ரெயிட்டாக. ஆர்ட் இஸ் த பெஸ்ட் கியூர். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் ஸ்கூலுக்கு அப்புறம் மேடையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கார்த்திக் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இமீடியட்டாக ஓகே சொன்னேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நாசர் சாரும் கூட நடிக்கிறாங்க, நிறைய விஷயம் கற்றுக்க முடியுங்கிற ஒரு பெரிய ஆசையும் இருந்தது. நிறையா கற்றுக்கிட்டோம் சார். இது ஒரு முதல் அடி மாதிரி எங்களுக்கும் சரி கார்த்திக்கும் சரி. அவர் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசை வச்சுருக்காரு. இன்னொன்று, ரொம்ப நாளாக படம் டைரக்ட் பண்ணுங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. சீக்கிரம் அவர் ஒரு சினிமா டைரக்டர் அவதாரத்துலேயும் நம்ம பார்ப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. குட் லக் கார்த்திக். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் யாருமே உளராமல் நடிச்சிருக்கோம். ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் டர்லியே இருந்தோம் எல்லாருமே. நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பக்கம் உங்கள் பக்கம் நான் பேன் பண்ணி பார்க்கவே இல்லை, அப்படியே ஆஃப் ஆயிரும் சுவிட்சு. அதுக்காக தான் அந்த பக்கம் பார்க்காமையே நடித்து முடிச்சு ஓடிட்டேன். அதே மாதிரி தான் எல்லாரும் முழுமையாக கரெக்டான டைமில் இன்றைக்கி ரிஹர்சலோட கரெக்டாக பக்காவாக பார்த்தோம். அதுக்கு தான் உங்களுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எங்களை ஒழுங்குபடுத்தினதுக்கு. ஏன் மகனே,
எனக்கு பதவி வேண்டும் பதவி வேண்டும் என்று பல ஆயிரம் முறை உங்களிடம் கேட்டேன். உங்கள் செவிட்டு காதுகளில் விழவே இல்லை. இனி விழாது. போதும். இந்த பூவுலகை நீங்கள் ஆடும் ஆட்டம் போதும். இந்த பூவுலகை நீங்கள் ஆண்டதும் போதும். போய் வாருங்கள், போய் வாருங்கள் மாமன்னரே, போய் வாருங்கள். நானே எகிப்து மாமன்னர்.